இந்த சீசனில் லெமன் அதிகமாக கிடைக்கும். அதை நீங்கள் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லெமன் அதை கட் பண்ணி இது மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஒரு புதினா இலையாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக லெமன் ஜூஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ட்ரேயிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு ட்ரேயில் அரை லெமன் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவும் ஒரு பாட்டிலில் புழிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றிக்கலாம். இப்போ ஐஸ் ட்ரேயில் இந்த மாதிரி ஜூஸ் போட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளை தண்ணியில் நல்லா திக்காக ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் இதை கொஞ்சம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சைடு லெமன் ஜூஸில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெறும் லெமன், அதாவது புதினாவும் லெமனும் மட்டும், இந்த சைடு புதினா லெமன் அதே போல் சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்கோம். ரெண்டுமே கலந்து நீங்கள் ஊற்றி நம்ம இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு போட்டு சீக்கிரம் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டையும் இதில் ஒன்று அதில் ஒன்று எடுத்து ஒரு கப்பில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு கொஞ்சமாக ஜீனியும் தண்ணியும் ஊற்றி கலக்கி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் இந்த ஜூஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்து கலக்காமல்லாம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி டிப்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் ஃபாலோ